ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அம்மா என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போமா? இன்றைக்கி எனக்கு சாட்டர்டே லீவு. இன்றைக்கி நீங்கள் பூரி செய்கிறீங்க தானே? தொட்டுக்க சொல்லுங்க. உருளைக்கிழங்கு பட்டாணி சின்ன வயசுலன்னு ஒரு முடிவு எடுத்தீங்க. லீவில் இருக்கீங்க அப்படின்ட்டு ஸ்கூல் நேரத்தில் அவசர அவசரம் சாப்பிட்டு போகிறீங்க, அதனால் வீட்டில் இருக்கீங்கன்ட்டு சரி எனக்கு பிள்ளைங்களுக்கு பிடிச்சதா செஞ்சு கொடுப்போம். அதுக்கு சிக்கன் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், பர்கர், பீஸா. இன்றைக்கி பிரதோஷம், சனிக்கிழமை, நம்ம வீட்டில் செய்ய மாட்டாங்க தெரியாது. புதன்கிழமை தானே சாப்பிட்டீங்க? நீயும் போய் சாப்பிட போகலாம். மணி வந்துச்சு. அம்மா சுட்ட பூரி, புசு புசு பூரி, புசு புசு பூரி, அப்புறம் குருமா, பட்டாணி மசால், பட்டாணி உருளைக்கிழங்கு, பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா. சூடாக்கா இருக்கு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட போகிறேன். உங்கள் வீட்டில் என்ன சாப்பிடுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன வளைஞ்சி சாதம் வேகுது. இப்போ ரசம் வச்சாச்சு. தக்காளி ரசம், சாம்பார் மாதிரியே. அப்புறம் உனக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷு என்ன சைட் டிஷ்? உனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? வாழைக்காய் பொரியல், கூட்டு, அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரையில் இது பண்ணுறது, அப்புறம் அது பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வாழைக்காய் கூட்டு, பொடி மாசா உனக்கு பிடிக்கும் தானே? சாப்பிட்ருக்கேன், பேர் கேள்விப்படலையே. நல்லா அடங்கட்டும். இவ்வளோ நேரம் எங்கே போனேன்? நான் பக்கத்து வீட்டுக்கு போயிருந்தேன், அமெரிக்காவுக்கு. பக்கத்து வீட்டு அமெரிக்காவில் இருக்க? ஆமாம்மா, பக்கத்து வீட்டில் விளையாட தானே போவேன். சரி. என்ன விளையாட்டு? கண்ணாம்பூச்சி. கண்ணாம்பூச்சி. வேற என்ன விளையாட்டு இருக்கு விளையாட? டீச்சர் விளையாட்டு விளையாடியா? என்ன டீச்சரு? ஷாப்பீஸு எங்கே வாங்குறது? ஷாப்பீஸு, போர்டு, குச்சி, நோட்டு எடைக்கு போட்டு காசு வாங்கியாச்சு. நல்லா வெங்காயம் வதங்கிச்சு. மஞ்சள் நானே உருவாக்கின டப்பா. மூடியில் ஓட்டை போட்டா புதுசாமா? அதான் புதுசுடா. கண்டுபிடிச்சிருக்கேன்னு கொடுமையா. ஏன் இதுக்கும் ஓட்டை போட்டா என்னவா? இதுக்கு வந்து சரியாக மஞ்சத்தூள் மட்டும்தான். ஓ, மிளகாய்த்தூள் போட்டாச்சு. இத்தனை ஸ்பூன் போடுறீங்க? அது குட்டி ஸ்பூன் தான். எப்படியே நான் சாப்பிட மாட்டேன், போங்கம்மா. சாப்பிட மாட்டேன்.
சாப்பிட வைக்கணும். கையில் ஒரு குச்சை வச்சுக்கிட்டா அதெல்லாம் பிடிச்சி எடுக்கணும். அதெல்லாம் எடுக்கணும். சாப்பிட்டுட்டு தான் நீ சாப்பிடுவோம். தெரிஞ்ச விஷயம். போட்டு தக்காளி உங்களுக்கு யார் சமைக்க சொல்லி கொடுத்தா? எல்லாருமே அப்போ சின்ன வயசுலேருந்து சமைக்க தெரியும். அப்படிலாம் கிடையாது. அது அப்படி சொன்னால் அது பொய்யாது. அப்புறம் எல்லோரும் சுற்றியா எல்லோரும் பார்க்கும்போது எல்லாம் சிரிப்பாங்க. என்ன கடை விட்றாரு. ஏன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சது கல்யாணத்துக்கு அப்புறம். ஓ, இது என்ன கிரேவியாம்மா? கிரேவி மாதிரியே இருக்குது. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ சாதத்தை கீழே இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வச்சு விட்டு பொக்கிஷத்தை திறந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொக்கிஷம் நல்லா தக்காளி மசிஞ்சிட்டு இதில் உனக்கு பிடிச்ச காயை சேர்த்து. இந்த காய்க்கு தான் நான் ஆர்வமாக இருக்கேன். ஐயோம்மா, விஷம். விஷம் இதாம்மா எனக்கு பிடிச்ச காய். இந்த உலகத்துக்கே அது பிடிக்காதுங்க. சுற்றியுமே நான் சாப்பிடவே மாட்டேன். பார்ப்போம். உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து நல்லா கலக்கு. பார்த்தோன்னே நம்ம வாயிலேருந்து பேசி வரணும். இதை பார்த்தோன்னே எனக்கு மூடே போயிடுச்சு. போயிடும். வயிற்றில் உள்ள கிருமிகள்லாம் அழிக்கக்கூடிய சக்தி உண்டு. என்னையே அழிக்கக்கூடிய சக்தி இது. இருக்கும் பழமொழி. கலந்து விட்டு உண்மையிலே அப்படியே கற்றுக்கிட்டு வேக வச்சோம். சூப்பரான சாப்பாடு ரெடி. ரசாவுக்கு பிடிச்ச சாப்பாடு ரெடி. என் பேர்லாம் சொல்லிடாதீங்க. அண்ணெல்லாம் என்ன பண்ண போகிறானே தெரியல. பாவக்காயை ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிடுங்க. என்னென்னு பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. நீ சொல்லிக்கோ. என்ன ரசம், விஷம். விஷம் இல்லை, பாவக்காய். பாவக்காய் விஷம். புதினா துவையல். இது விஷம்தான். சாம்பார். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லிடுங்க.